சார் இவர்தான் எங்க அப்பா. நீ யாரா புள்ள? நீ புள்ளே இல்லடா. அப்பா இதுவும் உங்க அப்பா இல்லனா அப்ப யாருடா உங்க அப்பா? சார் இவங்க தான் சார் எங்க அப்பா அம்மா. ஏய் எனக்கு வர ஆத்திரத்துக்கு இதே இடத்துல நீ வந்து புதைச்சிடுடா. ஐயோ என்னங்க நீங்க தவ இருந்து பெத்த ஒரே புள்ளைய பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, இப்படி பேசி பேசியதே இவனை கெடுத்து குடிச்சோராக்கி வச்சிருக்க. இப்ப நம்மள எங்க வேணாலும் நிப்பாட்டிருக்க பாத்தியா? இதெல்லாம் உன்னால வந்ததாண்டி. இது வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். உனக்கெல்லாம் இங்க பயப்பட மாட்டேன். அசிங்கப்படுத்துறாங்க சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? சார் எங்க அப்பா ராணுவத்துல சேர்ந்து இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும்னு நினைச்சாரு சார். ஆனா அது முடியாம போச்சு. ஏன்? 15 வயசுல அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. குடும்ப சூழ்நிலை அவரால போக முடியல. அடுத்து என்ன ராணுவத்துல சேர்த்து வீரனாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு சார். அதுவும் முடியாம போச்சு. உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? இல்ல சார், என் உயரத்துல ஒரு இன்ச்சு கம்மியா போச்சு. ஒரு இன்ச்சு தானா? ஆமா சார். எங்க அப்பா சாகும்போது மகனே உன்னாலே முடியல என்னாலே முடியல, என் பேரனையாவது ராணுவத்துல சேர்த்து வீரனாக்கணும்னு சொன்னாரு. இவனை அப்பதுல இருந்து ஆமா ஆமான்னு சொல்லிவிட்டு சத்தியம் கூட பண்ணி கொடுத்தான் சார். பழைய ரெக்கார்டு. ஆனா இப்ப இந்த பிள்ளைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். யோ எதுக்கு என் பொண்ணை எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டா நீ ஏதோ புது கதை சொல்லிட்டு இருக்க. யோ நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யார பத்தி யோன்ற? உன் பையனால அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறா, அத கேட்க துப்புல நீ எல்லாம் பேசிக்கிற. அப்ப அடிச்சடி இப்பதான் வேலை செய்யுது. என்னடி என் புருஷனை பார்த்து இந்த ஊரே பயப்படுது, நீ அவரை கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க? பூத மாதிரி இருந்தா ஊரே பயப்பட தாண்டி செய்யும். நான் ஏன்டி பயப்படணும்? ஏய் அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். என்னடி மரியாதை எல்லாம் பேசுற? நான் அப்படி தாண்டி பேசுவேன். அடிடி என் பாக்கலாம். புருஷன் மரியாதை எல்லாம் பேசுறேன்னா நான் அடிப்பேன்டி, அடிப்பேன். ஏய் பொண்ணு அடக்கி வளர்க்க தூப்பு இல்ல. என் புள்ளைய நான் அப்படி தாண்டி வளர்ப்பேன். நீ தாண்டி உன் பொண்ணு அடக்க ஒடுக்கமா வளர்த்துக்கணும். ஓடுகாலி பொண்ணை பெத்துட்டு இங்க வந்து மரியாதை இல்லாம வர பேசுற? யார் ஓடுகாலி பொண்ணு? என் பொண்ணு பத்திரமாட்டு தங்கண்டி. உன் பையன் தாண்டி ஊர் மேஞ்சவன். அதாண்டி ஆமாடி, அவன் ஆம்பளை புள்ள. நான் ஆம்பளை சிங்கத்தை பெத்து வச்சிருக்கேன். நீ தாண்டி உன் பொண்ணை அடக்கி வளர்த்துக்கணும். எங்கிட்டயா மல்லுக்கு நிக்கிற? என்ன நீ ஆம்பளை பேசிட்டு இருக்கல, பொம்பளை என்ன பேசிட்டு இருக்கே? ஜோ முதல்ல நீ நிறுத்தியா? இது என்ன டேஷன் நிச்சல என்ன நினைச்சீங்க? இப்படிதான் ஒருத்தன் பேசி பேசியே டயர்ட் ஆகி போய் கிடக்குறான். சார் ராணுவத்துல இருந்து இன்ட்ரி வந்துருச்சு சார். அதை ஒளிச்சு வச்சு விட்டு இந்த கழுதையோட ஓடி வந்துட்டான் சார். அப்பா டேய் நீ நிறுத்துற. எங்க அப்பனும் உங்க அப்பனும் ஒன்ன நம்பி தாண்டா இருந்தா. நிறுத்துப்பா. உங்கப்பா எங்கப்பா என்றியா? நீ யாரோட அப்பா? ஐயோ அவரு ஏதாங்க சொல்லிக்கிறாரு. அப்பப்பா முடியலப்பா. நீ இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தா நாங்க என்ன வேணாம் நான் சொல்லியிருந்துக்க போறோம். அப்பா இப்பவாது நான் சொல்றதை கேளுப்பா. ஏய் நப்பே ஆசையை நிறைவேற்றி வச்சேனா இதோ இந்த பொண்ணையே உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. யோ நிறுத்தியா? எப்ப என் பொண்ணை உனக்கு நான் தரேன்னு சொன்னேன்? நப்பனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தெரியுமா? ஒப்பா ஆசையை நிறைவேற்றி வைக்க நான் பொண்ணு பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். நான் சொல்றது எல்லாம் ஒன்னாலதான். உனக்கு ஒண்ணு தெரியாது. நல்லா இவன் மயக்க ஒண்ணு இழுத்துட்டு வந்துட்டான். அந்த எது ஏன் புள்ள எடுத்துட்டு வந்துட்டானா? உன் பொண்ணு தாண்டி மினிக்கி கினிக்கி ஏன் புள்ள எடுத்துட்டு வந்துட்டா? உன் பொண்ணு முன்னாடி லவ் பண்ணா உன் பையன் பின்னாடி லவ் பண்ணான்றது முக்கியம் கிடையாது. ரெண்டு பேரும் லவ் பண்ணி வந்ததுனால தான் நாங்க புடிச்சு நிக்க வச்சிருக்கோம். ஐயோ நாங்க ரெண்டு பேரும் லவ்வே பண்ணலப்பா. நெசமா வட சொல்ற? அப்படியா? என்னடி சொல்ற? ஆமாமா நான் உன்ன லவ் பண்ணி ஓடி வரல. என்னதான் சொல்றீங்க? ரெண்டு பேரும் லவ்வே பண்ணலையா? சார் நாங்க லாரியில வரும்போது நான் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. பேசாம இரு. என்ன துரத்திட்டு வராங்க. கத்தனா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை. புரியுதா? சாரி. இட்ஸ் ஓகே. ஜெண்டா இத செக் போஸ்ட்ல பிடிக்கும் போது சொல்லி இருக்கலாம்ல. அங்க சொல்ல வந்தா ஸ்டேஷன் வான்னு சொன்னீங்க. இங்க ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டீங்க? சார் நான் என்ன சொல்ல வரேன்? நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போய் உட்கார். சார் நான் சொல்றது கொஞ்சம் நீ வாயே திறக்க வேணாம். எங்களை சொல்ல விட்டா தானே சார் நாங்க சொல்றதுக்கு. சார் உங்க பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டீங்களே தவிர நீங்க ரெண்டு பேர் லவ்வர்ஸ் தான் கேட்டீங்களா? ஒரு பொண்ணும் பையனும் ஒரே லாரில சேர்ந்து வந்து அவங்க லவ்வர்ஸ் ஆயிட முடியுமா சார்? என்ன சார் நியாயம் இது? டேய் நம்ம கிட்ட லவ் பண்ணதை பத்தி ஒரு கதையை சொன்னா இப்போ என்னடா வேற ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன். ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. நோட் பண்ணிக்கோ. சான்ஸ் இல்ல. நல்ல வேளை என் நெஞ்சில பாலை வாத்தடி. என்னங்க நான் சொல்லல என் பிள்ளை தப்பு பண்ணாதுன்னு. ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. சரி சரி அவள லவ் பண்ணலன்னு சொல்றால, அழைச்சிட்டு வா. அடுத்த முத்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஏயா இவ்வளவு நேரம் பொண்ணுடைய படிப்பை பத்தி பேசின, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுற? சார் படிச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். சார்
அலெக்ஸ் சார் கொடுத்த ரிப்போர்ட்ல இந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகல, அதனால கல்யாணம் பண்ண முடியாது சார். யோ 18 வயசு முடியாத பொண்ண சட்டப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, தெரியுமா தெரியாதா? இங்க பார், இனிமே கல்யாணம் நினைக்காம புள்ளைய ஒழுங்கா படிக்க வைக்கத்த பாரு, புரியுதா? அதான் யாரும் லவ் பண்ணலன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல, அப்ப கிளம்புங்க. ஏய் சரி வாமா போ. கார்த்தி வா. பேக் உள்ள இருக்கு, எடுத்துட்டு சரி வந்துடுறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா, போலாமா? சரிங்க. சின்ன பிள்ளைங்களால பெரியவங்களுக்குள்ள தகராறு ஆமாங்க, வந்துருச்சு. நான் தான் அது உங்ககிட்ட பாருங்க. மன்னிப்பு இல்ல இல்ல நீங்களும் நாங்க பேசுனது எதையும் மனசுல ஐயோ வச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க அது எதுவும் பாருங்க, நினைச்சுக்காதீங்க. நீங்க குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். அதே மாதிரி நீங்களும் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு சாப்பிட கண்டிப்பா வரணும். வரோம். நீ மாத்தி போன் பண்றதுனால எவ்வளவு பிரச்சனை பத்தியா? ஏற்கனவே பல பஞ்சாயத்து, இதுல இவனுக்கு பஞ்சாயத்து வேற. சாரி சார், என் பொண்டாட்டி எங்க சண்டை, அந்த குழப்பத்துல மாத்தி போட்டேன் சார். வீட்டுல தான் நிம்மதியா இருக்க சரி, அதை முடியும், விடுயா. இங்கேயுமா? எப்பா ஏய், நீங்க இன்னும் போல? சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். சார் இப்பயாவது எங்களை கொஞ்சம் பேச விடுங்க சார். எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். என்னது இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரச்சனை உங்களால தானே? டேய் அதான் நீங்க ஒருத்தர் லவ் பண்ணலன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி? சார் நீங்க கூட்டு வரும்போது லவ் பண்ணல, ஆனா இப்ப லவ் பண்ணிட்டோம் சார். உனக்கு தான் 18 வயசு பூர்த்தி ஆகல, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஆமா சார், ஆனா இன்னோட எனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையோட உனக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சா? வேணும்னா நீங்க என் அப்பா கிட்ட கூட கேட்டு பாருங்க சார். அங்க பாருங்க, மணி ஒண்ணு, இது பொண்ணு. இப்போ நாங்க 2 பேரும் ஒண்ணு. ஒன்னாயிட்டீங்களா? ஆமா சார். ஐயோ ஏத்தே, போய் அவங்க அப்பா அம்மா வர சொல்லு. வீட்ல உங்க ஆட்சிதான் போல இருக்கு. உள்ள பாத்தீங்கல்ல? பார்த்தேன். ஆமா, உங்க வீட்ல பிச்சு புடுவேன் பிச்சு. இங்கேயும் அதேதான். பாத்தீங்களா, எல்லா வீட்லயும் ஆம்பளைங்க அவமானப்பட்டு தான் இருக்காங்க. இல்லைங்க, ஆம்பளைங்க அடங்கி போறது பெண்களுக்கு பயந்து கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அதை கொண்டு நோக்கக்கூடிய திறமை பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதனாலதான் நம்ம அடங்கி போறோம். அது என்னமோ சரிதான். அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வரணும். எல்லாரும் உள்ள வாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க? ஆமா, வாங்க, என்னன்னு கேட்டு வருவோம் வாங்க. பாத்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வரவு முடிஞ்சு போயிட கூடாதுங்க. ஒருத்தர் பார்க்காமயே சுப நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாரும் கலந்துக்கணும். பிள்ளைங்களால இப்ப நம்ம சிநேகிதங்களா ஆயிட்டோம்ல. உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஆமா, birthday போயிட்டோமா? டேய், பாப்பாவுக்கு ஒரு பர்த்டே கேக் வாங்கிட்டு வா. பர்த்டே கேக் வேணா, வெட்டிங் கேக் வாங்கிட்டு சொல்லுங்க. எதுக்கு? ஆமா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெட்டுறதுக்கு தான். கல்யாணமா? தாலி கட்ட போறாங்களா? யோ நிறுத்தியா? சிச்சுவேஷன் தெரியாம வாசிட்டு இருக்க. சிச்சுவேஷன் தெரிஞ்சு வாசிக்கிறதுக்கு இது என்ன சினிமாவா? ஐயோ நிறுத்தியா? காதல் டேய், கத்திரிக்காய் என்னடா ஒண்ணு இது? சொன்னீங்களே. உன்னை எவ்வளவு நம்ப- கல்யாணம்னா எப்படி? எப்படி கோவப்படாத. டேய், நான் சொல்றதை கேளுடா. அந்த பொண்ணு வேணாம்டா நமக்கு. டேய் தங்கம் செல்லம், இந்த பஜாரி குடும்பம் நம்மளுக்கு வேணாம்டா. மா நீ கொடுத்த எப்ப பார்த்தாலும் பக்கத்து நாடி கூட சண்டை போட்டே இருக்க, அதுக்கு அவங்க உன்னை பஜாரின்னு சொல்ற முடியுமா? டேய் மா எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா, நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். டேய் இங்க பாரு, நீ மிலிட்டரி எல்லாம் சேர வேணாம். இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேணாம்டா. பாத்தியா, மாத்தி மாத்தி பேசாம பாரு. இத பாரு, உன் அம்மாவை பார்த்து தொடப்பக்கட்ட பிஞ்சிரும்ன்றடா அவ ஆத்தாக்காரி. அவ ஆத்தாக்காரிக்கே இவ்வளவு வாய்னாக்கா இவளுக்கு எம்பிட்டு வாய் இருக்கும். அதனால வேணாம்டா. பாரு, டேய் டேய் இருமா, சொல்ற பேச்சு கேளுடா கண்ணு. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாம்டா. மா நீங்க 1000 தான் சொல்லுங்கம்மா, நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன். நாசமா போச்சு, என் குடியை கெடுத்துட்டானே சண்டா. பாத்தியா, இவ்வளவு சொல்லி மண்டையில ஏறலையாடா உனக்கு? இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சைக்கிள் கேப்ல போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து எப்படி லவ் பண்ண? தம்பி, அவங்க 2 பேத்துக்கு டீ கொடு. சரி. தேங்க்ஸ் சார். எனக்கு கண்ணாடி கிளாஸ்ல டீ வேணும். அது என்ன கண்ணாடி கிளாஸ்ல? இந்த கண்ணாடி கிளாஸை விட அந்த பேப்பர் கப் ரொம்ப டேஞ்சர், தெரியுமா? எப்படி சொல்ற? இந்த கண்ணாடி கிளாஸ்ல டீ குடிக்கிறவங்க யாரு? மனுஷங்க தானே. இது வாஷ் பண்ண சரியாயிடும். ஆனா இந்த பேப்பர் கப்ல டீ குடிக்கும்போது
அதோட சூட்ல அது உள்ள இருக்க மெழுகெல்லாம் கரைஞ்சு அது ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு அது கேன்சரே உண்டாக்கும். ஐயோ, இதெல்லாம் தெரியாம தான் பாவம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? தம்பி எனக்கும் அந்த கண்ணாடி கிளாஸே கொடு. தாங்க. தேங்க்யூ. சேஃப்மா? பீச்ல லவ் பண்ணி பார்த்திருக்கேன், பார்க்ல லவ் பண்ணி பார்த்திருக்கேன், அட தியேட்டர்ல கூட லவ் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் லவ் பண்ணத முத இப்பதான் பாக்க. சார் நாங்க அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டோம் சார். சார் நாங்களும் சம்மதிக்க மாட்டோம் சார். உங்க 2 பேர் சம்மதமும் எனக்கு தேவையில்லை. அவங்க 2 பேர் மனசும் ஒத்து போச்சு. சார் என்ன சார் நீங்க சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்றான்னு சொன்னா அவனுக்கு புத்திமதியை சொல்லி அனுப்புறதை விட்டுவிட்டு நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார்? என்ன சார் இது? உன் பையன் மேஜரியா? அவன் மேஜரோ டிரைவரோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். மோ, உன் பையன் சுயமா முடிவெடுக்கிற தகுதி இருக்குதுன்னு சொன்ன. எங்க பையனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க பையன் ஏன் வீட்டை விட்டு ஓடி வர போறான்? சார் என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஒழுங்கால என்ன சொல்றீங்களா? இல்ல இவங்கள மாதிரி ஒழுக்கம் கட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்களா நீங்க எங்களை? டேய் மரியாதையா பேச, என்னடி பேசுற பாத்துக்கிட்டு இருக்க? ஏய் உனக்கு என்ன மரியாதை? ஒழுக்கம் கட்ட பிள்ளைய பெத்து வச்சிட்டதும் இல்லாம உனக்கு என்ன மரியாதை? மரியாதை இனிமேல் பேசினா அவ்வளவுதான். வாய மூடியா. நிறுத்தடி. ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஆம்பளை பார்த்து கை நீட்டி பேசாதன்னு சொல்ற. நீ மறுபடியும் கை நீட்டி பேசுற. கையை ஒடிச்சு வச்சிரேன். பார்க்கலாம். ஓடி போடி. ஆமாடி. ஓடி சாட்டுக்குள்ள வச்சிரு. யோ சொல்ல கேட்காம சண்டை போட்டுட்டே இருந்தீங்க. அவ்வளவு பேரை தூக்கி உள்ள போட்டுருவேன். கொஞ்சம் சைலண்டா இருங்க. இது என்ன காது கூசுற அளவுக்கு? இது என்ன கறிக்கடை நினைச்சீங்களா? டேய் போலீஸ்காரங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடா. பார் ஸ்டேஷனுக்குள்ள என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த லாக்அப்ல இருந்து நம்ம அனுபவிக்கிற கொடுமையை விட அவங்க அனுபவிக்கிற கொடுமை தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டைலாக் ரியலா இருக்கு. சான்ஸே இல்ல. ரியலுக்கு வித்தியாசம் தெரியல. சார் நீங்க தானே சார் சொன்னீங்க சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, சட்டப்படி குத்தோன்னு. இப்ப அதை நீங்களே செய்ய சொல்றீங்க. உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைச்சிருக்கீங்களா? எங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைக்கல. மேஜர் ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதே சட்டம் தான் 18 வயசு பூர்த்தியான மேஜர் பொண்ணு அவ விருப்பத்துக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுது. உன் பொண்ணுக்கு இன்னையோட 18 வயசு முடிஞ்சிச்சா? ஆமா. அப்போ நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இப்ப புரியுதா? ஏய் ஒரே நாள் லவ்னா எப்படிடா? அப்பா நீங்க பார்த்து நிச்சயிக்கிற கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ள 5 நிமிஷம் தான் பேசுறாங்க. அப்படி அந்த 5 நிமிஷத்துல அவங்க பார்த்து பேசி சேர்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா 24 மணி நேரம் என்னை பத்தி அவளை பத்தி நானும் புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை சந்தோஷமா தானே சார் இருக்கும்? எத்தனை வருஷம் லவ் பண்ணுன்றது முக்கியம் இல்லப்பா. ஒரு நாள் லவ் பண்ணாலும் உண்மையா லவ் பண்ணாம இல்லையன்றதா முக்கியம் சார். ஒரு நாள் லவ் பண்ணாலும் நீங்களா உண்மையான லவ் சார். ப்ளீஸ் சார் நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவங்க 2 பேரும் மேஜர். அவங்க முடிவு தான் எங்களுக்கு முக்கியம். முடியாது சார். என் தம்பிக்கு பதில் சொல்ல முடியாது. ஏத்துக்கெல்லாம் போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அவங்கள பிரிச்சிங்க, பொண்ணோட விருப்பத்துக்கு மாற கட்டாய கல்யாணம் பண்றீங்கன்னு உங்களை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஏட்டு வெளியே போய் தாலி வாங்கிட்டு வா. இந்த நடு ராத்திரியில நான் தாலி எங்க போய் வாங்குவேன்? தாலி இங்க இருக்கு. ஏன்னா இவன் எங்க இருந்து பூசா ஆறான்? மாம யாரா நீ? என் மாமனுக்கு மச்சான், எங்க அக்காவுக்கு தம்பி, இவன் யாரு காமெடி பீஸ்? என் சிட்டுக்கு மாம, தாய் மாம, தாலி கட்ட போற தாய் மாம. என்னடி சொல்லலாம்? சீப்போடா. இன்ஸ்பெக்டர் ஐயா, இவர மாதிரி இன்னும் 4 பேர் வந்துட்டு இருக்காங்களா? யோ நிறுத்தியா? இவ்வளவு குழப்பத்துக்கு நீ தான் காரணமா? இப்பதான் புரிஞ்சா? அட கம்முனியா. அந்த குழப்பத்துக்கு தானே நாங்க வந்திருக்கோம். அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் ஓடி வந்துச்சுன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு படிக்கணும்னு சொல்லிச்சு. பொட்ட புள்ளிக்கு படிப்பு எதுக்கு? நான் தான் வேணான்ட்டேன். வந்த விஷயத்த சொல்லு. இந்த தாலி அவ கழுத்துல ஏறாம நான் போக மாட்டேன்.
உனக்கு என்ன இப்போ இந்த தாலி அவ கழுத்துல ஏறணும் அதானே அதை கொடு. சார் எதுக்கு இப்ப தாலியை பறிக்கிறீங்க? இரியா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினேன்ல. அப்படியா? அப்படின்னா எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. யோ நாதஸ்வரம் இதோ வந்துட்டேன். இப்ப வாசியா ஐயா தட்சணை வெச்சனா வாசியா. சரிங்க. அண்ணே நல்லா வாசிங்கண்ணே, தட்சணை நான் தரேன். எனக்கு நீ தர்றது இருக்கட்டும், உனக்கு பின்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. என்ன? ஐயோ என் தாலி! டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது விடுங்க முதலாளி, நீங்க எங்க அங்க லோடு இருக்க சொன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன முதலாளி இந்நேரம் சின்ன மலை உருவாது மும்மரமா இருப்பீங்க பார்த்தா இங்க வந்து பொம்பரமா சுத்திட்டு இருக்கீங்க. காட்டு பாலிங்களா? ஏய் நீதான் அந்த லாரி ஓனரா? உனக்காக தானே காத்துட்டு இருக்க. ராஸ்கல் போடா. யோ அவன புடிச்சுல போடுங்க. சொல்லம். டேய், ஏன் அக்கம்மா எப்படிடா இங்க வந்தா? மன்னிச்சிருங்க முதலாளி, எங்களை உங்க அக்கா மகன் தெரியாம நம்ம வண்டியில தான் முதலாளி ஏத்திட்டு வந்துட்டோம். டேய், அவங்க என் தாலியை தாண்டா புடிங்கினாங்க. தாலி கட்டியாச்சா? வேற முதலாளி, பத்தி முதலாளி, கவலைப்படாதீங்க. நீ என் பேபி ஜோலியவே வந்து முடிச்சிட்டீங்கடா. உங்களை இன்னைக்கு நான் காலி பண்ணாம விட மாட்டேடா. ஒய்யால சாவு. போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தியா கோஷம் நடக்கிற ஒரே கல்யாணம் உங்க கல்யாணம் தான். நல்லா இருக்கப்போ அப்ப ஏன் பையங்க உன் பையனை இனிமேதான் ஏன் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பொறுமையா இரு. அவனை நான் பார்த்தே ஆகணும். இப்ப லவ் பண்ணா 2 பேரே போலீஸ் ஸ்டேஷன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாங்க. உன் பையன் லவ் பண்ணி ஓடி போயிருக்கான். சும்மா இருப்பாரா? எழுதி வச்சுக்கோ, உன் பையன் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு 7 நைட் இருக்கான். அதுக்கே அப்படி ஷாக் ஆகுது. நான் பார்த்தே ஆகணும். யோ, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? பெத்த புள்ள ஃபர்ஸ்ட் நைட்ட பாக்கணும்ன்ற. யோ இவ்வளவு பேர் சொல்றேன்ல, கேட்க மாட்டேன், வெளிய போய். நான் என் பையனை பார்த்தே ஆகணும். உன் வாயில வண்டி கிடிக்க பெத்த பிள்ளை ஃபர்ஸ்ட் நைட்ட பார்க்கணுங்க. இது கடவுளுக்கே எடுக்காது. ஏய் பாத்தியா கரண்ட்டுக்கே பொறுக்கல. அதெல்லாம் முடியாது. நான் என் பையனை பார்த்தே ஆகணும். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த படத்துக்கு வாங்க.